friends, welcome to Fashion Fantasy World. இன்னைக்கு இந்த சேனல்ல உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்மேட் ஜுவல் மேக்கிங் பேங்கிள் பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் விசிட் பண்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our channel. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பேங்கிள் மேக் பண்றது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து ஹேண்ட்மேட் பேங்கிள் பண்ணுறதுக்கான தேவையான ரெக்வயர் மெட்டீரியல்ஸ் பாருங்கள். இப்போ நான் பேர்ல் வச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் இருக்கும், அதனால இதை வச்சுட்டு ஏன்னா பேர்லுக்கு வந்து கொஞ்சம் கிராண்ட் ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேங்கிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வைஸ் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஹேண்ட்மேட் பேங்கிள்னாலே இந்த மாதிரி சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கடையில் வந்து ஜுவல் மேக்கிங் கடை அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வைக்கிற கடையில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் அவைலபிள். இதில் வந்து சைஸஸ் நிறைய இருக்குங்க. பேபி சைஸஸ் இருக்குது, 2 8 2 6 அந்த மாதிரி வந்து எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து மெட்டீரியல்ஸ் மேக் பண்ணுறேன், இப்போ தான் கற்றுட்டு செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எது ரொம்ப தேவையான மெட்டீரியல்ஸ் அதை மட்டும் நான் இதில் ஷோ பண்ணுறேன். இப்போ பேங்கிள் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான கலரில் பேர்ல்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலரில் பேர்ல் வச்சுருக்கேன். ஒரிஜினல் பேர்ல் வச்சும் செஞ்சாலும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து நம்மளோட மெட்டீரியல் வந்து நம்மளே மேக் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா அது. தென் இந்த 2 மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒன்று வந்து கட்டர் அண்ட் இன்னொன்று வந்து ப்ரெஷர். இது வந்து பார்த்திங்கன்னா கியர் ஒயர். இந்த மாதிரியான ஒயரை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் ஜுவல்ஸ், செயின் இருக்கட்டும், பேங்கிள்ஸ் இருக்கட்டும், பிரேஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து இந்த மாதிரி கியர் ஒயர் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்வாங்க. இப்போ நான் வந்து பேங்கிளுக்கு வந்து நல்ல கோல்ட் கலரில் இருக்கிற மாதிரியான கியர் ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து கட்டருங்க. இது வந்து எப்படின்னா கம்பி மாதிரியான மெட்டீரியல்ஸை அழகாக கட் பண்ணோம். இந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நான் செய்ய சொல்லுவது பாருங்கள். இந்த கட்டர் பாருங்கள், அழகாக இந்த எல்லா கைண்ட் ஆஃப் குண்டூசி மாதிரியான மெட்டீரியல் கூட அதை அழகாக கட் பண்ணோம். அதுக்காக ஜுவல் மேக்கிங்கில் இது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ கட்டர் அண்ட் ப்ரெஷர், பேர்ல்ஸ் நீங்கள் என்ன கலர் என்ன சைஸஸ், இப்போ இது ஸ்மால் சைஸ் இது பிக் சைஸ் அந்த மாதிரி என்ன சைஸஸ் வேணுமோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் இது பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கியர் ஒயரை வச்சு எப்படி நம்ம பேங்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கியர் ஒயரை வந்து நீங்கள் சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க, எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பேங்கிள்ஸ்ன்றதுனால ஃபஸ்ட்டு மணிகளை நம்ம கோத்துட்டு நமக்கு தேவையான மணிகளோட அளவை எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வந்து இந்த சைஸஸ் வழியில் எடுக்கிறேன் இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஒரு தேவையான மணிகள் அது இவ்வளோன்னு சொல்ல முடியாதுங்க, ஜஸ்ட் கோத்துக்குங்க. இந்த மாதிரி நான் கோத்துட்டு ஷோ பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கை சைஸ் வந்து டிஃபர் ஆகும் இல்லைங்களா. இப்போ நான் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்கிறேன். இது இவ்வளோ தான் தேவைன்றது எப்படி எடுக்கலாம்னா உங்களோட பேங்கிளோட சுற்றளவு. இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்துட்டேன். இப்போ இதுவை இந்த வலையில் சுற்றி நீங்கள் கோத்த மணிகளை இந்த மாதிரி கரெக்டாக டைட்டாக கிரிப்பாக இப்படி இழுத்து இப்படி வச்சு பாருங்கள். லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இப்படி வச்சு பாருங்கள். 2 மணியோட எண்டும் கரெக்டாக இழுத்தாக டச் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த அளவு மணி எனக்கு தேவை, போதுமானது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கியர் ஒயரை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு அடி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பூ முளம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு நம்ம கட் பண்ண போகிற அந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சின்னதாக இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நம்ம 2 கியர் ஒயரையும் சேர்த்து நல்லா டைட்டாக ஒரு லாக் தான் போட போகிறோம். நார்மல் முடிச்சு தான் இது வந்து ஒயர் இல்லைங்களா. அந்த ஒயரை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இப்படி இழுத்து இது பண்ணாலே அது கிரிப் மாடல் கிடச்சிரும். ரோப் மாதிரி டக்குன்னு அரைப்போகிறது கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு ஒரு நாட் போட்டாலே பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க வந்து அந்த கிரிப் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்னொருத்தவங்களோட உதவி கொண்டு பேங்கிள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம். மற்றபடி இது ஒரு பெரிய இது இல்லைங்க. லூஸாக இருக்காமல் பார்த்துக்கணும். நம்ம நல்லா டைட்டாக கிரிப்பாக செஞ்சுட்டாலே நம்ம ஜுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நாட் போட்டுட்டு அது கீழே மணிக்கு நல்லா டைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாட் வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த சின்ன பீஸை கட் பண்ணுவேன். இப்போ நம்ம லாங்காக விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரோட பெரிய இன்னொரு சைடு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபுல் பேங்கிளையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேங்கிளில் வந்து ஹேண்ட்மேட் பேங்கிளில் வந்து மேக்கிங்கில் வந்து இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். சரி, இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த ஹோல்ஸ் கிளியர் பண்ணுறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு ஹோல்ஸ்லையும் நம்ம விட்டு பின்ன போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கியர் ஒயரை வளையலோட கீழ் சைடுக்கு ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் சேம் நம்ம எந்த சைடு மேலே இருக்குதோ ஹோல்ஸ் பாருங்கள், அதே அந்த ஒயர் இருக்கிற சேம் கீழே இறக்குறீங்க. அந்த ஹோல்ஸ் தெரியும். இப்போ நான் விட்டு கீழே இறக்கி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கியர் ஒயரை கீழ் சைடாக வச்சுருங்க. அதாவது ஒரு ஒயர் வந்து மேல் சைடு, இன்னொரு ஒயர் வந்து லாங்காக வர்றது கீழ் சைடு இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி
வர ஒயரை தான் வந்து நம்ம இப்போ நான் ஷோ பண்ணுற பாருங்கள், ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள். ஒரு ஹோல்ஸ்லேயும் நம்ம விட்டு விட்டு பின்னல் மாதிரி பண்ண போகிறோம். அதாவது தைக்கிற மாதிரியான மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நெக்ஸ்ட்டில் நான் விடுறேன். மேல் வருது இல்லைங்களா இந்த ஒயரு, அதை அப்படியே இப்படி மேல் நோக்கி எடுத்து அந்த முத்து மணியை அப்படியே கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வர ஒயரை சேம் அதோட மணியோட அடுத்த அந்த ஆப்போசிட் சைடில் நான் விடுறேன். இதில் என்ன ஆகுதுன்னா, நடுவில் இருக்கிற அந்த மணியை வந்து நம்ம கிரிப் பண்ணுறோம் பாருங்கள். இந்த சைடு விட்டு நான் எடுத்திருக்கேன். அதை சேம் அதே ஹோல்ஸில் நான் விட போகிறேன். ஆனால் அந்த மணியை சுற்றி, ஓகேங்களா, பாருங்கள் இந்த சைடு இருக்குது அந்த ஒயரை பாருங்கள் நல்ல க்ளோஸ்அப்பில். சேம் நம்ம எந்த சைடு ஹோல்ஸில் எடுத்தோமோ அதே ஹோல்ஸ் வழியாக தான் அகெயின் நம்ம கியர் ஒயரை கீழே எடுக்க போகிறோம். அப்படி எடுக்க சொல்ல அந்த ஒயரை வந்து அந்த மணியை சுற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு கிரிப் மாதிரி ஒரு லாக் போடுறோம். இவ்வளோதான், இதுதாங்க ஸ்டெப்பு. ஒன் மோர் செய்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே வந்த ஒயரை அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் அகெயின் பாருங்கள் வந்திருக்கு. ஜஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோல்ஸில் கீழ் நோக்கி மேல் எடுக்க போகிறேன் பாருங்கள். இப்படி வந்திருக்கு பாருங்கள், கீழ் நோக்கி இப்படி மேல் எடுத்தேன். மேல் வந்த ஒயரை அந்த மணி மேலுக்கா போட்டு அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் விடுறோம். விட்டுட்டு சேம் மேலேருந்து கீழே வர்றதுக்கு அதே ஒட்டையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கணும். நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் கிரிப் அழுக்கிறீங்களோ அதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஹோல்ஸு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு பின்னல் மாதிரி நீங்கள் தைக்கிற மாதிரி தைக்கிறீங்க. அகெயின் சுற்றி சேம் ஹோல்ஸ்லேயே அகெயின் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விட்டு விட்டு எடுக்கிறீங்க. இப்போது நான் கடைசியாக ஃபுல்லாக காமிச்சிட்டு எண்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணணும் பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போது எண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மணியும் சுற்றி எடுத்துகிட்டு சேம் நம்ம கீழ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எப்படி ஒரு ஹோல்ஸில் கீழ் விட்டோம் அதே ஹோல்ஸில் தான் அகெயின் முடிக்க சொல்லியும் நான் மேல் எடுக்கிறேன். இது மேல் நோக்கி வரும். இப்போது ஆரம்பித்தது மாதிரியே 2 கியர் ஒயரும் ஒரே இடத்துல வந்துடும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த முத்து மணியை ஃபுல்லாகவே சுற்றி ஒரு முடிச்சுகள் மாதிரி கிரிப்பாக போட்டிருக்கோம். ஸோ இதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்த 2 கியர் ஒயரையும் சேம் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லி எப்படி நாட் போட்டோம் அதே மாதிரி எண்டிங்லேயும் 2 நாட் போடுங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களால் போட முடியுமோ நீங்கள் போடுங்க, அதுவே போதுமானது. இதுக்கு வந்து கியர் லாக்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஃபினிஷிங்கு ரொம்ப வருஷத்துக்கு அந்த பேங்கிள் நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம தைச்சிருக்கோம் அந்த இலைகளை தைக்க பயன்படுத்துகிற மெத்தட் மாதிரி வளையலோட முத்துக்களை வந்து நம்ம அந்த ஒயரை வச்சு ஒரு மணியையும் பாதுகாத்து தான் நம்ம தைச்ச மெத்தடில் தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ பக்கத்தில் இருக்கிற சுற்றி வர அந்த கியரோட ஸ்ட்ராங் நல்ல கார்னர் வர மாதிரி கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சிலும்பல் ஏதாவது இருந்தால் ஒரு ஊசி கொண்டோ இல்லைனா நான் வந்து இந்த ப்ரெஷர் வச்சே உள்ளே தள்ளிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங்காக இது பண்ணுங்கள். இது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு குத்தாது, ஒட்டியே கட் பண்ணுங்கள். அந்த நாட்டும் அந்த லாக்கும் வந்து அவராது பாருங்கள், கீரை எதுவுமே இருக்காது. உடனே கூட உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். மணிகள் வந்து எந்த லூஸ்னஸும் ஆகாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க உங்கள் சாரீக்கு மேட்சிங்காக. இது கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குங்க. பட்டு புடவைகள் அந்த மாதிரி ஆடைகளுக்கும் இது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் 2 பேங்கிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.